லெட்ஸ் வெல்கம் இயக்குனர் ஆர் கண்ணன் சார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சுதாவும் நானும் ஒரு 25 வருஷம் ஃப்ரெண்டு. மணி சார்கிட்ட நாங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம். சுதா வந்து என்னோட ஜூனியர். உண்மையான பராசக்தி யாருன்னா சுதா தான் இந்த படத்தில். எந்த கதை மணி சார்கிட்ட வந்து மணி சாருக்கு ரொம்ப 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 பிடிச்ச அசிஸ்டண்ட், பிடிக்காத அசிஸ்டண்ட்னா சுதா தான். ஏன்னா மணி சார் என்ன சீன் சொன்னாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க. சார் இது சரியில்லை சார், செம்ம கடுப்பேற்றுவாங்க மணி சாரை. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆனஸ்டாக இருப்பாங்க. ஸ்கிரிப்டில் ஒரு நேர்மை இருக்கும். ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுக்கணுன்றதுல ரொம்ப உழைப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு தேடுதல் இருக்கும், ஒரு ரிசர்ச் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் தப்பாக வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. என்னென்னா, நான் என்னுடைய திரைப்படங்களில் ஜெயங்கொண்டான், யுவன் தந்திரன் எல்லாமே நான் சுதாக்கு வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி போட்டு காட்டுவேன். அதே மாதிரி சுதா வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. சார் நான் சத்தியமாக சொல்கிறேன், எஸ்கே சாருக்கு இந்த படம் இன்னொரு பாஷா தான். பிரமாதமாக நடிச்சிருக்காருங்க. ஒரு ஃப்ரேமும் நரம்பு தெரிக்க இருக்கு. இந்தி மொழிக்கு எதிரான படம் இல்லை. இந்தி திணிப்பை அழகாக சொன்ன ஒரு படம், ஒரு மென்மையாக வருடனான ஒரு படம். பிரமாதமாக நடிச்சிருக்காரு எஸ்கே சார். சார் இப்படி பார்க்கவே இல்லை சார், உங்களை பார்க்கவே இல்லை சார். இருவரில் மணி சார் எப்படி இருந்ததோ ஒரு ஃப்ரேமும் அந்த மாதிரி ஒரு பீரியடை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ரவி மோகன் சார், அதர்வா பிரதர் கூட நான் 2 படம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். அவரை மாதிரி ஒரு சின்சியரான ஒரு பர்சன் கிடையாது. ஸ்ரீலீலா மேடம், ஐயோ அவ்வளோ அழகாக அந்த சாங்ஸுங்க, லவ் சீன் தாங்க ஏங்க, அவ்வளோ பிரமாதமான ஒரு படம். நிச்சயமாக இந்த படம் இந்த மண்ணில் ரத்தமும் சதையும் உயிர் தியாகம் பண்ண ஒரு தியாகிகளுக்கான ஒரு வணக்கம் சொல்கிற ஒரு படம். நம்ம எல்லாரும் இந்த படத்தை எடுத்ததுக்காக பெருமை பண்ணோம். இந்த படத்தோட முக்கிய ஹீரோ, மிகப்பெரிய ஹீரோ யாருன்னா அந்த தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் சார் தான். சார் சத்தியமாக உங்களை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது சார். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. எழுதி வச்சிங்க, தீ பரவட்டம் அப்படின்றது வார்த்தை கிடையாது, இது ஒரு வரலாறு. நம்ம மண்ணில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிற ஒரு படம். யார் மனசையும் நோகடிக்காமல் நம்ம எல்லாரும் இந்தியனா ஒரு அற்புதமான ஒரு படம் சுதா பண்ணியிருக்காங்க. சுதா ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் இன்னும் மேலே போகணும். வாழ்த்துக்கள். பராசக்தி தலைவர் கலைஞருக்கு எப்படி ஒரு பேரை கொடுத்ததோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த படம் கொடுக்கும். எஸ்கே சார் வாழ்த்துக்கள் சார். நன்றி. சூப்பர் சார், சூப்பர். ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும். உங்கள் படைப்பை நாங்கள் ரசிச்சிருக்கோம். இன்னொரு படைப்பை நீங்கள் ரசிக்கிறதையும் இந்த மேடையில் பார்க்கறது ரசிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.